தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வாசகத்தில் இருக்கிற சிவன் என்ற மர்ம புள்ளி, இந்த மர்ம புள்ளி அண்டத்தில் இருக்கிற ஒரு கருத்துளை மாதிரி பக்கத்தில் எது வந்தாலும் அது உள்ள இழுத்துக்கும். அதே மாதிரி அழிவின் பிரம்மாண்ட உருவம்தான் சிவன். அழிவை அருள் பாரிக்கும் ஆண்டவன், அத்துணை சித்தர்க்கும் மூத்தவன், சுடுகாட்டு சாம்பலில் குளிப்பவன், சுடுதேக எலும்பினை கழுத்தில் இட்டவன், முக்கண் முனையில் எக்காலம் இட்டு பிறப்பிறப்பில்லா புலியை தொட்டவன், முக்தியை வேண்டும் மானுடர் பாதையில் முடிவினில் ஒளிந்திருக்கும் மாயவன், அவன் சிவன். அவன்தானில் மனம் இருந்தால் எதன் மீதும் அபாயில்லை. நமசிவாய என்று உணர்ந்தால் அன்றே இரவா பிறவா நிலை எட்டும். முதல்ல சிவத்தை தெரிஞ்சுக்கிற மூலமாக வாழ்க்கையோட நிஜத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்ற கடவுள்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஏன் சிவன் கோவில்களை மட்டும் அதிகமாக கட்டுனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உருவமில்லா ஒரு சிம்பலாக லிங்கமாக மட்டும் ஏன் ஈசனை வழிபடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உண்மையில் உண்மையாய் உணர்ந்திருக்கும் உங்களை யாரென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிவன் யாரென்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ரிலாக்ஸாக உட்காந்து நான் சொல்கிற விஷயத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம வாழும் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இந்த அடிப்படை கேள்வியிலிருந்து தான் சிவனுடைய தேடல் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா இல்லை சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா? இந்த கேள்விக்கு சிவத்தை அறிந்த ஒரு சித்தர் பதில் சொன்னால் அதோட அர்த்தங்கள் அற்புதமாக இருக்கும். ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு உடலே ஆதாரம். உடலுக்கு சக்தி கிடைச்சாதான் அந்த உயிர் உடலுக்குள்ளே தங்கி இருக்கும். உடலுக்கு சக்தி கிடைக்க உயிர் தேவை, உயிர் நிலைத்திருக்க உடல் தேவை. சித்தர் பாணியில் கிடைச்ச இந்த பதிலை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உடல்தான் பிரதானம், இந்த உடல்தான் கடவுளை உணரணும்னு யார் நினச்சாலும் அவங்களுக்கு ஒரே கருவி. இந்த எந்த சித்தரும் கடவுளை உணரணும்னா உண்ணாவிரதம் இருந்து மண் சோறு தின்ற காவடி எடுத்து அங்க பிரதர்சனம் பண்ணி தானம் செய் தர்ணம் செய் இப்படி எந்த சித்தரும் சொல்லலை. உனக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர முதல்ல உன்னை நீ உணரணும். உன்னை உணர உனக்கு கருவியாக இருப்பது உடல். அந்த உடல் கொண்டு தியானம் செய்யு சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் நம்பிக்கைப்படி முக்தியை வேண்டுற யாராயிருந்தாலும் சித்தத்தின் எல்லை சிவம்னு புரிஞ்சுக்கணும். யாருமே சொல்லாத உண்மை என்னன்னா சித்தர்கள்தான் உலகில் கடவுள் மறுபாளர்கள். நீங்கள் எந்த சித்தரை வேணால் எடுத்துக்கோங்க. எல்லா சித்தரும் சமய சடங்குகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு பாடலும் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் ஏன் சிவ வழிபாடு செய்கிறாங்க? முக்தி அப்படிங்கிற விஷயத்தை தேடி ஒருவர் பயணம் செஞ்சால் அந்த பயணத்தின் எல்லையில் கடைசி புள்ளியில் சிவன்தான் இருப்பாருன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாடையும் தாண்டி இருக்கிற ஒரு வாழ்வியல் முறையாக இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை கடைப்பிடிச்சா முக்தி கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த சிவன் வாழ்வியல் முறையில் உலால் உண்ணாமை, மது அருந்தாமை, மாது சேராமை, யானை யாமம் இப்படி பல விஷயம் சேர்ந்தது தான் சிவ வாழ்வியல் வழிபாடு. இந்த மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருந்த சித்த வாழ்வியலா மற்ற சப்த ரிஷிகளான்னு சித்தர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆதி சித்தர் தான் சிவன். எங்கிருந்தோ வானத்திலிருந்து இறங்கி அங்கு வந்த ஈசன் எங்களுக்கெல்லாம் காவலாய் இருந்து அவரோட அகக்கண்ணை திறந்து, அதாவது அவரோட நாலேஜை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதா திருமூலர் தன் பாட்டில் சொல்லியிருக்காரு. இதில் இருந்து யார் இந்த சிவன் என்கிற கேள்விக்கு டீசெண்டான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சிவன் அப்படிங்கிறது ஒரு முடிவு. எல்லாமே அங்கே தான் போய் முடியுது. நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா சிவன் யார்? அழிக்கும் கடவுள், எல்லாத்தையும் முடிக்கும் கடவுள், பிறப்பிறப்பில்லாத புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சக்தி. இப்படிப்பட்ட
சிதாடங்களை புரிஞ்ச பழந்தமிழர்கள் புரிஞ்சிக்கவே முடியாத உருவம் இல்லாத அந்த சக்தியை லிங்கமாக வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. கோவிலில் அம்மன் சன்னதியில் அம்மன் சிலை இருக்கும், ஆனால் ஈசன் சன்னதியில் லிங்கம்தான் இருக்கும். சிவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது. இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு தியரியாக ரெடி பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஆதி காலத்தில் ஒரு மாபெரும் சக்தி இருந்திருக்கு. அந்த சக்தி இதுதான் வாழ்க்கையின் சூட்சமம்னு ஒரு அறிவை சித்தருக்கு கொடுத்துருக்கு. அறிவை கொடுத்த அந்த சக்திக்கு சித்தர்கள் கொடுத்த பெயர்தான் சிவன். அந்த சிவத்தை அவ்வளோ சுலபமாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்க நினச்சா முக்தியை ஏற்றுக்க நீங்கள் தயாராகணும். முக்தியை ஏற்றுக்கணும்னா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு உணரணும். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சிவபக்தர்களாக இருக்கலாம். ஆனால் சிவன் உங்களை ஏற்றுக்கணும்னா உங்கள் ஆசையை நீங்கள் தூக்கி போட்டு தொலைக்கணும். இப்போ உங்களை பெத்த அம்மா அப்பா உங்களுக்கே சொந்தம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? 99% ஆட்களால் முடியாது. சரி, அந்த 1% இருக்குங்கள்ல, அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குது. அப்போ உங்கள் மனம் பதறுமா பதறாதா? உங்கள் மனம் பதறுச்சுன்னா அவங்க மேலே உங்களுக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். பற்றுனாலும் அது ஒரு வகையான ஆசைதான். ஆசையற்ற மனிதனுக்கே அந்த ஈசன் வழி கண்களுக்கு புலப்படும். அப்படிப்பட்ட உண்மையான இறை சக்திக்கு நம்ம மக்கள் பல ரூபங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சிவனை தமிழ் மன்னனா போர்ட்ரேட் பண்ணுறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த சித்தர் பாடலையும் குறிப்புகள் இல்லை. அதே போல் சிவனையும் கஞ்சாவையும் தொடர்படுத்துறது. எந்த சிவபுராணத்தில் கஞ்சாவை பற்றி சொல்லியிருக்காங்க? உண்மையில் சிவனை வழிபடுறவங்க யார் கஞ்சா பயன்படுத்துறது? காசியில் இருக்கிற அகோரிகள் எதுக்கு அவங்க கஞ்சா பயன்படுத்துகிறாங்கன்னா, கஞ்சா அடித்த பிறகு மனசு ஒரு நிலையாக இருக்கும். அப்போது ஒரே மனதாக சிவனை வழிபடுறதுக்கு தான்னு சொல்லப்படுது. இன்னும் ஈஸியாக சிவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆசையை சுத்தமாக அழிச்சு தான் அந்த ஈசனை சேர முடியும். வீடியோவை ஒரு கன்ஃபியூஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புராண கதை. ஒரு முறை விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் தங்களில் யார் பெரியவங்கன்னு சண்டை வருதான். அப்போது சிவன் குறுக்கிட்டு, சரி நான் ஜோதிலிங்கம் உருவம் எடுக்கிறேன், அப்போது என்னோட பாதத்தையோ தலைமுடியையோ எதை முதல்ல யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சிவன் சொல்ல, விஷ்ணு வராகி உருவம் எடுத்து பூமியை கடைஞ்சு பாதத்தை பார்க்க போயிடுறாரு. பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து முடியை பார்க்க போயிடுறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் சிவனுடைய அடியையோ முடியையோ பார்க்கவே முடியலை. விஷ்ணு தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஆனால் பிரம்மா நான் முடியை பார்த்தேன்னு போய் சொல்ல, அவரோட 5 தலையில் இருந்து ஒரு தலையை சிவன் கிள்ளி போட்டுடுறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு கதையில் கூட சிவனை முழுசாக கடவுள்களாலேயே பார்க்க முடியலை. அப்பேற்பட்ட சிவனை, முக்தி அளிக்கக்கூடிய கடவுளை உணர்றது சாதாரண விஷயமே கிடையாது. சிவனை யார் வேணால் எப்படி வேணால் வழிபடலாம். உண்மையான சிவ வழிபாடுங்கிறது எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்து அந்த வழியில் உண்மையாக பயணிக்கிறது தான். உண்மையான பக்தி கொண்டவங்க இந்த காலத்தில் யாருமே இல்லைன்றது தான் யதார்த்தமான உண்மை. கோவிலுக்கு போய் கூட்டத்தில் சிவனை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறது சிவ வழிபாடு கிடையாதுங்க. அதே கோவில்லையே அமைதியாக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்து இந்த உலக வாழ்க்கையை மறந்து தனக்குள்ளே இருக்கிற சிவனை உணர முயற்சி பண்ணிங்கன்னா அதுதான் சிவ வழிபாடு.
அதுதான் சிவம், அதுதான் சிவன்.